Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. தமிழக அரசியல்ல ஒரு கட்சி தலைவராக இருந்தீங்க, சட்டமன்றம் நாடாளுமன்றத்தை பார்த்துருக்கீங்க. 4 கால திமுக அரசோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? செயல்பாடுகள் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, தொடர்ந்து அவங்க வந்து மத்திய அரசோட குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறது மட்டும் தான் அவங்களுடைய செயல்பாடாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நிதி வரலன்ற ஒரே ஒரு கருத்தை வந்து அவர்கள் மட்டும் இல்லை பிறரும் சொல்லுகின்ற அளவுக்கு அதை உருவாக்கி வச்சுருக்காங்க. நீ பார்த்தா அவ்வளோ டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அந்த டெவலப்மெண்ட்லாம் எடுத்து சொல்லி இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய நிதி உதவிதான் நடந்திருக்கிற என்பதை அவங்க தெளிவாக்கி சுமூகமான உறவை அவங்க வைத்துக் கொண்டால் மேலும் தமிழகம் பல வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்கு? சட்டம் ஒழுங்கு வந்து நம்ம பெரிய கலவரங்கள் அப்படிலாம் நடக்கல. ஆனால் நீ பார்த்தீங்கன்னா இது என்னவோ தெரியல, இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பல இடங்களில் வந்து பல கொலைகள் நடந்திருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலைகள் இருந்து பல கொலைகள் நடந்திருக்கு. அப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன தகவல் வருது, எதை முன்னிட்டு நடக்குது. அதாவது காவல்துறை வந்து 1,00,000 பேருக்கு மேலே இருந்தால் கூட எல்லா வீட்டுக்கும் என்னென்ன நடக்குது, எந்த தேர்தல் நடக்குது கண்காணிக்க முடியாது. இப்போ என்ன ஏதுவாக வந்து இப்போ கேமரா எல்லா இடத்துலையும் பதிக்கப்பட்டிருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக க்ரைம் டிடெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா சிறந்த ஒரு காவல்துறை தான் நம்மகிட்ட இருக்குது தமிழகத்தை வந்து நான் பல முறை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த கொலைகள் நடப்பதை தடுப்பது எப்படி என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு இது என்னன்னா நம்ம வந்து சமூகம் மாறிடுச்சா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழல் உருவாகிவிட்டது. ஆனால் இதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுத்து அதை கண்காணிப்பதற்கு யார் வந்து ஐடென்டிஃபைட் க்ரைம் ரெகுலராக க்ரைம் பண்ணக்கூடிய ஒரு கேங்காக இருக்கலாம், ஒரு மனிதராக இருக்கலாம், இவங்க ஓரளவுக்கு இவங்க மேலே த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடித்து செயல்பட்டாங்கன்னா அந்த க்ரைம் ரேட் குறையலான்னு நினைக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் எந்த அளவுக்கு சார் கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க? இல்லை, இப்போ வந்து நான் வந்து மாநில தலைவர் கிடையாது. மாநில தலைவர் நாகேந்திர அவர்கள் அவங்க வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு இப்போ இந்த மீட்டிங் நாளைக்கு இன்றைக்கி முடிஞ்ச பிறகு சென்னையில் வந்து தொடர்ந்து வந்து முன்னணி தலைவர்களும் பொருளாளர்கள் எல்லா நிர்வாகிகளை வச்சு ஒரு கூட்டம் போடுறதா சொல்லியிருக்காங்க. அதில் பலரின் கருத்துக்கள் கேட்கப்படும். அந்த கருத்துக்கள் கேட்ட பிறகு அந்த கருத்தை மேற்கொண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய மக்கள் சொல்லி நயனார் அவர்கள் தெரிந்து கொண்ட பிறகு அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்குவாங்க. முருகர் மாநாடு அரசியல் மாநாடுன்ற மாதிரி சமூகத்தில் எல்லாமே ஒரு கேள்வி. அதாவது ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏதோ ஒன்றை நாம் சொல்ல மறந்து விட்டோம் என்று சொன்னால் அதை சொல்வதற்கு முற்படும் போது அது வந்து தீவிரம் என்று நினைக்கப்படுகிறார்கள். இறைபக்தியே இல்லாமல் நம்ம குழந்தையை வளர்த்துட்டு இருந்தோம்னா இறைபக்தியை ஊட்டும் போது என்னப்பா திடீர்னு சாமி கும்பிட சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு சொல்கிறது நான். அதே மாதிரி இது வந்து பெரும்பான்மையான வந்து இந்துக்கள் இருக்கிற நாடாக இருந்தால் கூட நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் சிலவற்றை நாம் மறந்து விட்டோம் என்று சொல்லி இதை நாம் செய்யவில்லை என்று சொல்வது வந்து தவறாயிடுமான்றது எனக்கு புரியல. இப்போ என் குழந்தைய வந்து சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னால் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா சாமி கும்பிட வைக்கிறது தப்பா? நான் சும்மா சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் அது. இல்லை வேகமாக பயணித்து கொண்டது உலகத்தில் வந்து சாமி ரூமில் போய் சாமி கும்பிட்டு போகிறதுக்கே நேரம் இல்லாமல் இருக்குது இப்போ. ஸோ நாம் இந்த பழக்கத்தை ஏன் வளர்த்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்வது தவறா என்பது எனக்கு புரியவில்லை. அது சொல்வது வந்து தீவிரம் நினச்சிக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து அது ஃபாசிசம் சொல்லிடுறாரு. இதெல்லாம் கிடையாது. ஒன்று இருக்கிறது சொன்னால் அதை வலியுறுத்தி சொல்வது தவறில்லைன்னு நினைப்பாங்க. நான் ஒரு முறை வந்து நான் கிரிக்கெட்டு வந்து இந்த மகனுக்கு வந்து சொல்லித்தரதுக்காக நான் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு நல்ல கோச் ஒருத்தர் வந்து ரெக்கமெண்டேஷன் மூலியமாக என் சன்னிண்டா வந்து கிரிக்கெட் விளையாட போனேன். அந்த கேட்டது நீங்கள் வந்து ஷாக்காக இருந்துச்சு எனக்கு. என் பையன் வேகமாக வந்தான் வெளியே. அந்த கோச் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு. என்ன எதுக்கு பார்க்கணும்? ஒன்று தானே பார்க்கணும். இல்லை உங்களுக்கு கூப்பிட்றாரு. என்னன்னு கேட்டேன். உங்களுக்கு வேதங்கள் தெரியுமா? வேதம் இருக்க தெரியும் அப்படின்னு. இல்லை வேதம் படிச்சிருக்கீங்க? இல்லைன்னு. அப்போ பையனுக்கு நான் சொல்லி தர மாட்டேன். அப்போ அவரை நான் என்ன சொல்கிறது? அப்போ அவர் வந்து ஹிந்து என்று சொன்னால் அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும் நினைத்த ஒருவராக அவர் இருக்கார். அவரை நான் என்னன்னு சொல்கிறது? அப்போ என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் கேட்க முடியுமா அவரை? அவர் அப்படி இருக்கார். அவர் அது உறுதியாக இப்படி இருக்கணும். நீங்கள் இந்துன்னு சொல்கிறீங்க, ஏன் படிக்கலன்னு கேட்குறாரு. என்ன எங்கள் அப்பா எனக்கு சொல்லித்தரல, எங்கள் அப்பா அவங்க அப்பா சொல்லித்தரல. ஸோ we have not learned it. So now if somebody wants to teach you, you don't want to learn, அதை தீவிரமாக வந்து உள்ள திணிக்கிறாங்கன்னு சொன்னால் அது தவறு நான் நினைக்கிறேன். அது எப்படி பாக்குறது தெரியல சார். அது பாக்குறது வந்து 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் பார்க்க முடியும். நான் போட்டியிடுறேன் இல்லையான்னு சொல்லி எங்க தலைமையை முடிவெடுத்து சொன்ன பிறகு அதை முடிவெடுத்தோம். அதிமுக தோல்ல ஏறி பாஜக சவாரி செய்து அது வந்து பாதிப்பு வந்து அதிமுக தான் மற்றவங்க சொல்றதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க. நாங்கள் வந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு வியூகங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வியூகத்தில் சிறப்பாக பயணித்து அந்த கூட்டணி வந்து வலுவாக இருந்து அதை வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது மற்றவர்கள் கருத்துக்களை கேட்டுட்டு தான் போயிட்டு இருக்கும்போது பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு உள்வாங்கிட்டு நம்ம போயிட்டே இருக்க முடியாது. செயல்பாட்டு நடக்கும்.
200 தொகுதியை வெற்றி போடுவோம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. 234 தொகுதியில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் நான் சொல்லிடுறேன். கனவுன்னு சொல்லிட்டு இப்ப நான் சொல்லிடுறேன் 234 தொகுதியில் ஜெயிக்கலாம் நான் சொல்றேன். நான் கூட அன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் 49 என்ற கோஷத்தை உருவாக்கி தந்ததே நான் தான். அப்ப 40 என்பது வெற்றியாச்சு. இப்ப நான் சொல்ல 234 என்று நான் சொல்றேன். அப்படி சொல்லிட்டு போவேன். எல்லாரும் சொல்லிக்க வேண்டியது. உழைப்பு வேணும், அந்த உறுதி வேணும். மக்களிடம் எடுத்து சென்ற திட்டங்கள் தீட்டுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிற நினைத்துக் கொண்டு அதன் வழியில் செயல்படுறது நான். மொழி பிரச்சனை தொடர்பாக கமலஹாசனுடைய ஸ்டாண்ட் எப்படி சார் பாக்குறீங்க? கமலஹாசன் ஸ்டாண்ட் வந்து அது வந்து ஒரு திரையுலக நிகழ்ச்சி. முதல்ல அவர் எதுக்காக அப்படி சொன்னார்ன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, தமிழ் வந்து ஒரு மூத்த மொழி இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தமிழிலிருந்து வந்ததுக்கான ஆதாரம் அவர்கிட்ட இருக்கான்னு சொல்லி நான் ஆராய்ச்சியாளரும் இல்லைன்னு சொல்லிட்டார். ஐ எம் நாட் அ ஹிஸ்டாரியன் சொல்றார். அப்படி இருக்கும்போது அந்த கருத்தை பதிவு செய்வதற்கு காரணம் புரியல. அதனால இப்ப வந்து வேகமாக சுழன்று கொண்டிருந்த உலகத்தில் நான் வந்து முற்போக்கு சிந்தனையோடு நாம் வந்து முன்னேறி செல்ல வேண்டிய நாட்களில் திட்டங்கள் தீட்டி மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது இந்த சர்ச்சைகளெல்லாம் கொண்டு வந்து இந்த சர்ச்சைகளும் என்ன பயனடைய போறோம் நமக்கு தெரியல. கர்நாடகத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஒரு அவருடைய சொல் வந்துருச்சு இல்லையா? அது தேவையான நம்ம அதில் யோசனை பண்ணி பார்ப்பேன். இப்போ இங்கே தமிழ் பற்று கொண்டவர்கள் இதை பற்றி ஒரு கருத்து இது வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. கமலஹாசன் சொன்னது உண்மை இல்லை என்று சொல்றதுக்கு வந்து சீமானை தவிர வேறு யாரும் சொல்றதுக்கு இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் பற்றாளர்களாச்சே, ஏன் சொல்லலை ஒரு கருத்து அதை பற்றி? அப்போ நான் என்ன சொல்றேன், எல்லாமே செம்மொழி தான் இல்லையா? கிளாசிக்கல் லாங்குவேஜ், கன்னடா இஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், தெலுங்கு இஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஒரியா கிளாசிக்கல் லாங்குவேஜ், தமிழ், சான்ஸ்கிரிட் எல்லாமே கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். அந்த அந்தஸ்தை பெற்ற செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்ற பிறகு இதிலிருந்து தான் அது வந்தது என்று சொல்வதால் என்ன பயன் என்று புரியவில்லை. ஆனால் தமிழ் வெறி என்பது இருப்பது வந்து தவறு கிடையாது. ஆனால் பிற மொழி இதிலிருந்து தான் வந்தது என்று சொல்வதற்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல வேண்டும். அது இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு சொல்லணும். நம்ம வந்து மூத்த மொழி தான் நான் இல்லை நான் சொல்ல 4000 ஆண்டுகள் 5000 ஆண்டுகள், சீமான் 50,000 ஆண்டுகள் சொல்லிட்டார். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இருக்கலாம், எங்கேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா? அதான் அவர் சொன்னது வந்து எதுக்காக சொன்னார் எனக்கு புரியல. அது எது உள்ள அர்த்தம் இருக்கா உள்கருத்து இருக்கா தெரியல. அவர் படம் ஓடுறதுக்காக சொன்னாரான்னு தெரியல. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக தேமுதிக இணையதுக்கான வாய்ப்பு இருக்காது. அது வந்து தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. இணையில்லாமல் எல்லாருமே நல்ல ஒரு கூட்டணி அமைஞ்சா தவறு இல்லைன்னு சொல்றாங்க. கூட்டணி விவகாரத்துல பாஜக பிற கட்சிகளை மிரட்டுதுன்ற குற்றச்சாட்டு இருக்கு சார். இப்ப பாமக தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பாமகவோட பிரிவு காரணமே பாஜக. அது வந்து நீங்க வந்து ப்ரூவ் பண்ணி நீங்க பத்திரிகையாளர் நான் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னது உண்மை நீங்க உலகத்துக்கு தெரிவிச்சா நல்லா இருக்கும். எனக்கு தெரியாது, நீங்க என்ன கேட்கக்கூடாது. இல்ல அவங்க 2 பேரும் வந்து ஒற்றுமையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த இயக்கத்தை வந்து உடைப்பதற்கு வந்து யாரும் நினைக்க மாட்டாங்க. அவங்க அப்பாவுக்கும் மகனுக்குள்ள பிரச்சனை வந்து சுமூகமா, ஏன்னா தந்தை மகனும் என்றும் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைப்பவன் நான். அது எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் சீக்கிரமா வந்து கலைஞ்சு எடுத்துட்டாங்கன்னா அந்த இயக்கத்திற்கு அது நல்லது நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யார் கூட கூட்டணி வைக்கிறாங்க அது அடுத்த கட்டம். என்னை பொறுத்தவரை ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரும் நினைக்கிற போது எதற்காக அதுவும் ஃபாதர் அண்ட் சன் ஃபைட்ன்றது எனக்கு வந்து மனசில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் ஐயாவையும் தெரியும், எனக்கு அவரையும் தெரியும். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கு, சிறப்பாக இருக்குது. போனதிலே பார்த்தீங்களா 20% வந்திருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த உழைப்புன்னு அதிகரிக்கும் போது அனைவரும் சென்று களத்தில் சந்திக்கும் போது நிச்சயமாக நல்ல ஒரு பெர்சன்டேஜ் நம்ம உருவாக்கி கொண்டு வர முடியும் இருக்கு. இந்த கூட்டணியோட பயணத்தை செயல்படும் போது மேற்கொண்டு நாம் வலு சேர்ப்பதற்கு வேலையை செய்யலாம். நல்ல சிறப்பாக இருக்கு. வன்னியர்கள் தனி இடஒதுக்கீட்டுல உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? வன்னியர்களுக்கான 10.5% உள்ளொதுக்கீடு பத்தி நான் பேசுறது பெரிய ஒரு உங்களோட நிலைப்பாடு, அது பெரிய சப்ஜெக்ட். நிலைப்பாடு பத்தி இல்ல, உள்ளொதுக்கீடை பற்றி பேசுவது விலாவரியா பெருசா பேசுறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் 69% ஒதுக்கீடு இருக்குன்னு சொன்னா எல்லா மாநிலத்தில் கிடையாது, 50% மேல இருக்குன்றாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு சட்டத்தை உருவாக்கி மத்திய அரசு செயல்பட்டு மத்திய அரசு சொல்ல வேண்டிய கருத்தை சரத்பவார் சொல்வதற்கு தகுதி அல்ல. அரசியல் தலைவராக இருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்த தேசத்தை நான் பார்த்து எப்படி அவங்க செயல்பட வேண்டும், என்ன மாதிரி பாலிசி எடுக்கணும், ஒதுக்கீடுல எடுக்கணும்ன்றதை அவங்க டிசைட் பண்ணணும். we cannot be giving a statement. சும்மா வந்து கமலஹாசன் மாதிரி ஸ்டேட்மெண்ட் போய் கொடுத்துட்டு போறது நான் இல்லை. ரொம்ப நன்றி.